வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே 68ஆம் சங்கீதம் மற்றும் 69ஆம் சங்கீதத்தை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே நீங்கள் பிறக்கும் போதே ஜீவிக்கிறவர்களுடைய பெயர் பட்டியலிலே உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பாவத்திலும் மீறுதலிலும் கடந்து செல்லும்போது இரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கான நிலைமையில் இருந்து வழி விலகி போகிறீர்கள். அப்பொழுது உங்கள் பெயர் அந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. எனவே ஜீவ புத்தகம் என்று சொல்லும்போது ஜீவிக்கிறவர்களுடைய பெயர் பட்டியல், அதாவது சிருஷ்டிக்கப்படும் போது பெயர் எழுதப்பட்ட புத்தகம் என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் இயேசு கிறிஸ்து தனது மரணத்திற்கு பிறகு பரத்திற்கு ஏறிய போது அவர் 2 காரியங்களை செய்தார். முதலாவது, பரதேசியில் இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாரையும் தன்னோடு கூட கூட்டி சென்றார். இரண்டாவதாக, பூமியில் உள்ளவர்களுக்கு வரங்களை கொடுத்தார் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 70ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 73ஆம் சங்கீதம் 16ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே உங்கள் நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? ஆசாப் எழுதிய சங்கீதங்கள் எத்தனை? எல்லா இஸ்ரவேலருக்கும் தேவன் நல்லவரா? விளக்கமாக அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமானவர்களே, இன்று நாம் சங்கீதம் 70 முதலாம் வசனம் முதல் 73ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் வரைக்கும் சிந்திப்போம். இந்த 70ஆம் சங்கீதமும் தாவீதினுடைய அருமையான ஒரு சின்ன சங்கீதம். இந்த வசனங்களிலே அடங்கியிருக்கிற சத்தியமானது 40ஆம் சங்கீதத்தின் கடைசி 5 வசனங்களிலேயும் நாம் பார்க்க முடியும். வேதத்தை குறை கூறுகிற ஒருவர் இது தற்செயலாக இந்த இடத்திலே நுழைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார். வேத வசனத்தை தற்செயலானது என்று சொல்கிறவர்கள் இந்த கூற்றை ஒத்துக்கொள்வார்கள். இந்த பாடல் நினைப்பூட்டுதலாக பாடப்பட்ட சங்கீதம். ஏன் மீண்டுமாக இங்கே இது கூறப்பட வேண்டும்? என்னுடைய ஞாபக சக்தி சிறந்ததாக இல்லை என்பது தேவனுக்கு தெரியும். 70ஆம் சங்கீதம் வந்த பிறகு இந்த என்னுடைய மகன், இந்த என்னுடைய மகள் 40ஆம் சங்கீதத்தை மறந்திருக்கக்கூடும். எனவே அதை நான் மீண்டுமாக கூறுகிறேன் என்று அவர் கூறியிருக்கலாம். சங்கீதம் 70:1, தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். அவசரமான உதவிக்கு தேவனை நோக்கி கூப்பிடும் ஒரு அழைப்பு இது. 70ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறோருமானவர், கர்த்தாவே தாமதியாதேயும். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாக இருக்கிறார் என்பதை அவர் அறிந்து கொள்ள விரும்புகிறார். தேவனே என்னுடைய சிநேகிதர். ஆம் பிரியமானவர்களே, தேவனே சிறுமையானவர்களுக்கும் எளிமையானவர்களுக்கும் துணையானவரும் அவரை விடுவிக்கிறவருமாயிருக்கிறார். இப்பொழுது நாம் 71ஆம் சங்கீதத்திற்குள்ளே கடந்து செல்வோம். இது வயதானவர்களுக்கான ஒரு சங்கீதம். இதை எழுதிய ஆக்கியோன் வயது சென்ற காலத்திலே இதை எழுதியிருக்க வேண்டும். வயது சென்ற காலத்திலே தாவீது எழுதிய சங்கீதமாகவும் இது இருக்கலாம். பாருங்கள், 71ஆம் சங்கீதம் 4-5 வசனங்கள். என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். கவனித்தீர்களா? வயது காலத்திலே தனது இருதயத்தின் எண்ணங்களை தேவனிடத்திலே கூறிவிட்டு சிறு வயது முதல் எப்படி கர்த்தரே தன் நம்பிக்கையாக இருந்தார் என்பதையும் அறிக்கையிடுகிறார். 71ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமலும் இரும். வயது முதிர்ந்தவர்களுக்கு இது அருமையான ஒரு சங்கீதம். உண்மையாகவே நம்மில் அநேகருக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இது அர்த்தம் கொடுத்ததை விட இப்பொழுது மிகவும் அர்த்தமுள்ள ஒரு சங்கீதமாயிருக்கிறது இல்லையா? 71ஆம் சங்கீதம் 14 முதல் 16ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது இரட்சிப்பையும் சொல்லும். அவைகளின் தொகையை நான் அறியேன். கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன். உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன். வயதான காலத்திலேயும் கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையினாலேயே அவரை துதித்து ஸ்தோத்தரித்து நாட்களை நாம் கடந்து செல்ல முடியும். நம்முடைய வாய் அவருடைய நீதியையும் கடந்த நாட்களிலே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த இரட்சிப்பையும் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். வயது முதிர்ந்த ஒருவர்
இதை எழுதியிருக்கிறார் என்பதை மற்றொரு வசனத்தின் மூலமாயும் அறிந்து கொள்ளலாம். சங்கீதம் 71:18, இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிருமுள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. அருமையானவர்களே, நீங்கள் ஒரு ஓய்வு பெற்ற சகோதரனாகவோ சகோதரியாகவோ இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு காரியத்தை இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஓய்வு பெற்றுவிட்டேன், என்னுடைய வேலைகள் எல்லாம் முடிந்து விட்டது என்று வீட்டின் ஒரு மூலையிலே ஒரு ஈசி சேரிலே உட்கார்ந்து கொண்டு நாட்களையும் காலங்களையும் கடத்தி விடலாம் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். ஏன் என்று கேட்கிறீர்களா? நீங்கள் உங்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டாலும் தேவன் உங்களை மறந்து போகவில்லை. உங்கள் மரண நாள் பரியந்தமும் உங்கள் வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே அவர் உங்களை கொண்டு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஓய்வு பெற்ற பிறகும் நீங்கள் கர்த்தருக்காக எத்தனையோ காரியங்களை செய்ய முடியும். இன்றைக்கும் ஆண்டவர் இந்த அளவு உங்களுக்கு ஜீவனும் சுகமும் பலனும் கொடுத்திருக்கிறார் என்றால், ஆண்டவரே, இந்நாட்களிலே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேளுங்கள். நீங்கள் அவருடைய பணியிலே எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார். சங்கீதம் 71, 22, 23 வசனங்கள். என் தேவனே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். வயது ஆக ஆக நம்முடைய கைகளிலே, கால்களிலே, முதுகுகளிலே உள்ள வலிகளை குறித்து நாம் அதிகமாக பேசாமல் கர்த்தரில் களி கூர்ந்து அவரை துதிப்போமாக, அவரை பாடுவோமாக, அவரை போற்றுவோமாக. சங்கீதம் 71, 24. எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி லட்சியடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். வயது முதிர்ந்த காலத்திலே நம்முடைய வாழ்க்கையை பின்னாலே திரும்பி பார்க்கும் பொழுது நமக்கு பொல்லாப்பை தேடிய பலர் வெட்கி லட்சிய அடைந்ததை நாம் பார்க்க முடியும். அது எப்படி நடந்தது? நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தபடியினாலே, நாம் பழிக்கு பழி வாங்காமல் இருந்தபடியினாலே கர்த்தர் அத்தனையையும் பொறுப்பெடுத்து கொண்டார். எனவே வயது முதிர்ந்த நாட்களிலே நாள்தோறும் நம்முடைய நாவு தேவனுடைய நீதியை கொண்டாடட்டும். தொடர்ந்து 72 சங்கீதத்திற்குள்ளே பிரவேசிப்போம். வரப்போகிற ராஜாவை குறித்தும் ராஜ்யத்தை குறித்தும் இந்த சங்கீதம் பேசுகிறது. இது சாலமோனை பற்றிய சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் இதை தவறுதலாக புரிந்து கொண்டு இது சாலமோன் எழுதியது என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த சங்கீதத்தின் இறுதி வசனம் மிக தெளிவாக ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது என்று சொல்லுகிறது. இது சாலமோனுக்காக தாவீது எழுதிய சங்கீதம். இந்த சங்கீதத்தோடு கூட சங்கீத புத்தகத்தின் யாத்ராம பகுதி முடிவடைகிறது என்று சொல்லலாம். யாத்ராம புத்தகத்தின் இறுதியிலே தேவனுடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பி இருந்ததோடு அது நிறைவடைந்தது. இந்த சங்கீதம் ஒரு தீர்க்க தரிசன சங்கீதமாக மேசியா மகிமையோடு திரும்ப வந்து பூமியிலே தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து விட்டதை குறித்து சொல்லி முடிக்கிறது. நன்றாக கவனிங்கள். அவரே நீதியின் ராஜாவாயிருக்கிறார். வாசிக்கிறேன். சங்கீதம் 72 முதல் 3 வசனங்கள். தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். அது மட்டுமல்ல, வசனம் 7 பாருங்கள். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரனுள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற நீதி இந்த உலகத்திலே இன்னமும் நாம் பார்க்கக்கூடிய ஒன்றல்ல. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் இந்த நீதியோடு கூட உலகத்தை ஆளுவார். இந்த சங்கீதம் அவருடைய மகிமையான ராஜ்யத்தை விவரித்து பேசுகிறது. தொடர்ந்து வாசிக்கிறேன். சங்கீதம் 72, 17 முதல் 19 வரை. அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும், சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமேன், ஆமேன்.
இங்கே நாம் மிக தெளிவாக பார்க்கிறது என்ன? தேவனே தாவீதிற்கு இயேசு இந்த உலகத்திலே ஆளப்போகும் அந்த ராஜ்யத்தை குறித்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அப்பொழுது பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறையப்பட்டிருக்கும். இதுதான் தாவீதினுடைய ஜெபம். தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது என்று 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தாவீது ஜெபித்த ஜெபம் ஒரு நாள் உண்மையாகும். இந்த மேலான ராஜ்யத்தை தவிர வேறு எதை குறித்தும் அந்த வயதான காலத்திலே தாவீது ஜெபிக்க வேண்டியவராய் இல்லை. இப்பொழுது சங்கீத புத்தகத்தின் லேவியராம பகுதிக்குள்ளே நாம் வருகிறோம். அதாவது ஆசரிப்பு கூடாரத்தை எப்பொழுதும் நாம் மனதிலே கொள்ள வேண்டும். சங்கீத புத்தகத்தை நாம் படிக்க துவங்கிய பொழுது வேத புத்தகத்தின் முதல் 5 புத்தகங்களின் அடிப்படையிலே சங்கீத புத்தகத்தை நாம் பிரித்திருக்கிறோம் என்று கூறினேன். முதல் 41 சங்கீதங்களையும் ஆதியாம பகுதி என்று அழைத்தோம். 42 முதல் 72 வரை யாத்திராம பகுதி என்று கூறினேன். இப்பொழுது 73ஆம் சங்கீதத்திற்கு வருகிறோம். இது லேவியராம பகுதியின் ஆரம்ப சங்கீதம். இது லேவிய ராமத்திற்கு ஒத்ததாக இருக்கிறது. ஏனென்றால் 73ஆம் சங்கீதத்திலிருந்து தேவனுடைய ஆலயம், தேவனை ஆராதிக்கும் இடம் முக்கியமானதாக கூறப்படுகிறது. லேவிய ராம பகுதியிலேயும் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்தும் ஆராதனையை குறித்தும் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதுவும் வேத புத்தகத்தில் உள்ள உன்னதமான புத்தகங்களுள் ஒன்றே. இந்த லேவியராம பகுதிக்குள்ளே வந்திருக்கிற நாம் தேவனுடைய ஆலயத்தை குறித்த முக்கியத்துவத்தை பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயத்தை குறித்த 2 காரியங்களை குறிப்பாய் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. லேவியராம புத்தகமும் 2 காரியங்களை முக்கியத்துவப்படுத்தியது. ஒன்று, தேவன் பரிசுத்தர். அடுத்தது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. முக்கியமான வார்த்தைகள் பரிசுத்தமும் பலியும். சங்கீதங்களின் இந்த பகுதியிலே இந்த 2 வார்த்தைகளையும் நாம் அதிகமாய் பார்க்கலாம். இந்த பகுதியிலே மிக அருமையான சங்கீதங்கள் உண்டு. இங்கே ஆசாப்பின் சங்கீதத்தோடு ஆரம்பிக்கிறோம். தாவீதைப் போல இவரும் ஒரு இசைக்கலைஞன். 73 முதல் 83 வரை உள்ள சங்கீதங்கள் ஆசாப் எழுதிய சங்கீதங்கள். சங்கீதம் 73:1, சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இந்த வசனத்தை வாசித்த உடனேயே இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்பது நம்முடைய கண்களிலே படுகிறது. இவ்வாறு சொல்வதனாலே எல்லா இஸ்ரவேலருக்கும் தேவன் நல்லவர் என்றா சொல்லப்பட்டிருக்கிறது? இல்லை. தேவன் நல்லவர் என்பது சுத்த இருதயமுள்ளவர்களுக்குத்தான். அவர்கள் யார்? அவர்கள் தங்கள் பலிகளோடே கர்த்தரிடத்திலே வந்து அவரை சேவிக்க வாஞ்சை உள்ளவர்களாக, அவரோடு நடக்க வாஞ்சை உள்ளவர்களாக இருப்பவர்களே. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒருவராக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அவரோடு நடக்கவும் அவரோடு எப்பொழுதும் ஐக்கியப்பட்டவர்களாக வாழவும் விரும்புவீர்கள் இல்லையா? எப்பொழுதும் பரிசுத்தமான ஒரு இருதயம் வேண்டும் என்பது உங்கள் வாஞ்சியாயிருக்கிறது. காலையிலே எழுந்தாலும் அதை குறித்து யோசிக்கிறீர்கள். இரவிலே படுக்கச் சென்றாலும் அதை குறித்தே சிந்திக்கிறீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவண்டை வந்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு முன்பு நீங்கள் வாழ்ந்தது போல வாழ முடியாது. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கிறோம் என்றால், அவர் நம்மை சுத்தம் செய்திருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பொழுது நம்முடைய பாவங்களிலிருந்து மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையாகிய தண்ணீரினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மட்டும் நாம் கழுவப்படவில்லை, கர்த்தருடைய வார்த்தையினாலும் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. எனவே நாம் அவருக்கு பிரியமானவர்களாக வாழ எப்பொழுதும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆசாப் என்னும் எந்த மனிதனும் கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து வந்து இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று கூறினாலும் அவரிடத்திலேயும் ஒரு பிரச்சனை இருந்தது. அன்று அவருக்கு இருந்த பிரச்சனை இன்று நமக்கும் இருக்கிறது. அது என்ன பிரச்சனை? துன்மார்க்கர் செழிப்பாக வாழ்வதற்கு தேவன் ஏன் அனுமதி கொடுக்கிறார் என்பதுதான் அந்த பிரச்சனை. கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டும் எப்பொழுதுமே பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரரான பல அருமையான விசுவாசிகளும் கர்த்தருக்கு பயந்து வாழுகிறவர்களும் நீண்ட காலமாய் பாடுகளை அனுபவிப்பதை நானும் பார்த்திருக்கிறேன். துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவர்கள் செழிப்பாக இருப்பதையும் நான் கண்டிருக்கிறேன். உண்மையாகவே இதை புரிந்து கொள்வது மிக கடினமானது. நம்முடைய நிகழ்ச்சியை தவறாமல் கேட்கிற, கர்த்தருக்கு பயந்து வாழுகிற, கர்த்தரை நேசிக்கிற, ஊழியத்திலே உற்சாகமாக பங்கு பெறுகிற பல அருமையான சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே, அவருடைய குடும்பங்களிலே பிள்ளைகள்
மிக இள வயதிலேயே கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். பிறந்த அன்றே எடுத்துக்கொள்ளப்பட்ட பிள்ளைகள் உண்டு. 10 வயதிலே பிள்ளைகளை பறிகொடுத்த பெற்றோர் உண்டு. வாலிப நாட்களிலே தங்கள் அருமையான பிள்ளைகளை இழந்தவர்கள் உண்டு. ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவர்கள். அதே வேளையிலே அவர்களுடைய தெருவிலேயே துன்மார்க்கத்திலும் தேவனுக்கு விரோதமான காரியங்களிலேயும் தொடர்ந்து வாழ்கிறவர்கள் செழிப்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு வியாதி இல்லை, அவர்களுக்கு வருத்தம் இல்லை, அவர்களுக்கு வேதனை இல்லை. எத்தனையோ கர்த்தருடைய ஊழியக்காரர்களுடைய குடும்பங்களிலேயும் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு குழந்தையையும் முழுமையான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும் என்பதாக இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட இருளான இடங்களிலே வைக்கப்படும் பொழுதும் விசுவாச கரங்களை நீட்டி அவரை பற்றி கொண்டு அவரோடு நடக்க பயின்றிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அது ஏன், இது ஏன் என்று எழும்பும் கேள்விகளுக்கு ஒரு நாள் தேவன் நமக்கு பதில் கொடுப்பார். ஆசாப்புடைய வாழ்க்கையிலேயும் அந்த பிரச்சனை இருந்தது. தேவன் இஸ்ரவேலருக்கு நல்லவர் என்று ஆசாப் கூறினாலும் அவருடைய இருதயத்திலே ஒரு பெரிய கேள்விக்குறி. 73ஆம் சங்கீதம் 2-3 வசனங்களை பாருங்கள். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். இங்கே ஆசாப் சொல்வதென்ன? தேசத்தை சுற்றி நான் பார்த்தேன். துன்மார்க்கமாய் வாழுகிறவர்கள், என்னுடைய மக்கள் மத்தியிலே அப்படிப்பட்டவர்கள் செழித்து வளர்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவ்வாறு வாழவில்லையே என்று யோசிக்கிறார். வசனம் 4, மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியாயிருக்கிறது. மரிக்கும் பொழுது கூட எந்த கஷ்டமும் இல்லாமல் மிக எளிதாக அவர்கள் மரணத்திற்கு உட்பட்டு விடுகிறார்கள். சங்கீதம் 73:5-6 வசனங்கள். நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷரடையும் உபாதியை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியைப் போல் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையைப் போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அப்படி துன்மார்க்கமாய் வாழுகிறவர்களும் எத்தனை பெருமையோடு காரியங்களை செய்கிறார்கள், எவ்வளவு ஆடம்பரமாக காரியங்களை நடப்பிக்கிறார்கள் இல்லையா? வசனம் 7 பாருங்கள். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. இந்த மனிதர்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இவ்வாறு யோசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெற்றிருக்கிற உண்மையான சந்தோஷம் அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையிலே கிடையாது என்பதையும் உணர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலேயும் புதிதாக ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் அவர்கள் அப்படிப்பட்டதை பெற்றுக்கொள்ளும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறதில்லை. காரணம் என்னவென்றால் ஏற்கனவே அது அவர்களிடத்திலே இருக்கிறது. அடுத்ததாக கவனித்தீர்களா? அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அவருடைய கண்கள் இவ்வாறு இருப்பதற்கு காரணம் என்ன? முதலாவதாக அவர்களுடைய அதிகமான குடிப்பழக்கம். இரண்டாவதாக இரவிலே அதிக நேரம் விழித்திருந்து கேளிக்கைகளிலே ஈடுபடுவது. சங்கீதம் 73:8, அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். ஏழைகளை தங்கள் வாழ்க்கையிலே மிதித்து கொண்டு தாங்கள் முன்னேறுவதை குறித்து எந்த விதத்திலேயும் அவர்கள் கவலைப்பட்டுக் கொள்வதில்லை. மற்றவர்கள் அப்படி நடக்க வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று அவர்கள் கூறுவார்கள். ஆனால் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அதை செயல்படுத்துகிறதில்லை. எல்லாரும் சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆனால் அவர்கள் சட்டத்தை மீறி நடப்பார்கள். உங்களை சுற்றி இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அது எத்தனை கசப்பை உண்டு பண்ணுகிறது இல்லையா? சங்கீதம் 73:9, தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உலகமெங்கும் கடந்து செல்கிற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நீங்கள் எண்ணி பார்க்கலாம். வசனம் 10, ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள், தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். கஷ்டப்பட்டு உழைக்கிறவர்கள் உண்மையாயிருக்கிற பலர் கொடுக்க வேண்டிய எல்லா வரியையும் சரியான வழியிலே கொடுக்கிறார்கள். ஆனால் துன்மார்க்கமாய் வாழுகிற செல்வந்தர் பலர் கொடுக்க வேண்டிய வரிகளிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள். சங்கீதம் 73:11, தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்கிறார்கள். தேவனை குறித்து அவர்களுக்கு விருப்பம் ஒன்றுமில்லை. இந்த உலகத்திலே நடக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்கிறதில்லை. சங்கீதம் 73:12, இதோ இவர்கள் துன்மார்க்கர்,
இவர்கள் என்றும் சுகஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும் பொழுது, கேள்விப்படும் பொழுது உங்களுக்கு அது கஷ்டமானதாய் தெரிகிறதா? அது உங்களை வேதனைப்பட செய்கிறதா? சங்கீதம் 73:13, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். இங்கே ஆசாப்புடைய வருத்தம் என்ன? நான் கர்த்தருக்காக வாழ எத்தனையோ முயற்சிகளை எடுக்கிறேன், ஆனால் அதனாலே எனக்கு எந்த பயனும் இல்லாதது போல தெரிகிறதே என்கிறார். சங்கீதம் 73:14-16 வரை பாருங்கள். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால், இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தேன். துன்மார்க்கர் செழித்தோங்கும் காரியம் ஆசாவுக்கு மிகுந்த பிரச்சனையான ஒன்றாயிருந்தது. இரவிலே அவருக்கு அதனால் நித்திரை இல்லை. ஏன் துன்மார்க்கர் செழித்து ஓங்குகிறார்கள்? எவ்வளவு காலம் இந்த கேள்வியோடு இருந்தார்? இதற்கான விடையை தொடர்ந்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அருமையான சகோதரனை, சகோதரியே, நீங்கள் உங்கள் அருகிலே வாழுகிற, தேவனை அறியாமல் துன்மார்க்கத்திலே வாழுகிற யாரையாவது செழித்தோங்குவதை பார்த்து கவலையோடும் துக்கத்தோடும் இருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். நான் கர்த்தருக்கு பிரியமாக வாழுகிறேனே, ஆனால் எனக்கு ஏன் இவ்வளவு வேதனை என்ற துயரத்தோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் மேல் உங்கள் பூரணமான நம்பிக்கையை வையுங்கள். முதிர் வயதிலே இருக்கிற அருமையான தகப்பனே, அருமையான தாயே, உங்கள் வாழ்க்கையிலேயும் நான் ஓய்வு பெற்று விட்டேன், நான் என்ன செய்வது என்ற கேள்விக்குறியோடு இருக்கிறீர்களா? வீட்டின் ஒரு மூலையிலே அமர்ந்து கொண்டு சோர்வோடும் துக்கத்தோடும் இருப்பீர்கள் என்றால் ஒரு உண்மையை மறந்து போக வேண்டாம். நீங்கள் இந்த உலகத்திலே ஜீவனோடு இருக்கும் கடைசி நாள் வரை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நோக்கம் வைத்திருக்கிறார். ஆண்டவரே, இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த மாதத்திலே நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆண்டிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடத்திலே நீங்கள் கருத்தாய் கேட்பீர்கள் என்றால், இந்த வயது முதிர்ந்த காலங்களிலேயும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே வைத்திருக்கிற நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றும்படியாய் அவரே உங்களை வழி நடத்துவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் துன்மார்க்கர் செழித்து வளர்கிறதை குறித்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது சோர்ந்து போயிருப்பார்கள் என்றால், அவருடைய வாழ்க்கையிலேயும் அந்த சோர்விலிருந்து ஒரு விடுதலை தாரும். நீரே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். உமக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறவர்களுக்கு நீர் செய்ய வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பெரியது என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்யும். ஏன் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பிரச்சனை என்ற கேள்விக்குறியோடு இருக்கிறவர்களுக்கு உடைய வசனத்தின் மூலமாக அர்த்தமுள்ள ஆழமான விடையை கர்த்தரே கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வயதான யாராவது நான் ஓய்வு பெற்று விட்டேனே, என் காலங்கள் முடிந்து விட்டதே என்று சோர்ந்து போயிருப்பார்கள் என்றால், இந்த காலகட்டங்களிலேயும் அவர்கள் உமக்காக எதையெல்லாம் செய்ய முடியும் என்பதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள நீரே அவர்களோடு பேசும். தொடர்ந்து உடைய சித்தத்தின் மையத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். இந்த நாள் முழுவதும் நாங்கள் ஒவ்வொருவரும் செய்ய போகிற பணிகளிலே உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். தீமையானவர்களை நாங்கள் பார்க்கும் பொழுது சோர்ந்து போய் விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? நான் ஓய்வு பெற்றுவிட்டேன், என் வேலைகள் எல்லாம் முடிந்துவிட்டது என்று வீட்டின் ஓர் மூலையில் உட்கார்ந்து கொண்டு நாட்களையும் காலங்களையும் கடத்திவிடலாம் என்று எண்ணிவிடாதீர்கள். ஏன் என்று கேட்கிறீர்களா? நீங்கள் உங்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டாலும் தேவன் உங்களை மறந்து போகவில்லை. உங்கள் மரண நாள் வரை உங்கள் வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே அவர் உங்களை கொண்டு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஓய்வு பெற்ற பிறகும் நீங்கள் கர்த்தருக்காக அநேக காரியங்களை செய்ய முடியும். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு இந்த அளவு ஜீவனும் பலனும் கொடுத்திருக்கிறார் என்றால், ஆண்டவரே, இந்த நாட்களிலே நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர் என்று கேளுங்கள். நீங்கள் அவருடைய பணியில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார். வயது ஆக ஆக நமது கைகளிலே, கால்களிலே, முதுகிலே ஏற்படும் வலிகளை குறித்து நாம் அதிகம் பேசாமல் கர்த்தரில் களி கூர்ந்து அவரை துதிப்போமாக, அவரை பாடுவோமாக, அவரை போற்றுவோமாக. நீங்கள் நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறேனே,
ஆனால் எனக்கு ஏன் இவ்வளவு வேதனை என்று கலங்குகிறீர்களா? கர்த்தர் மேல் உங்கள் பூரணமான நம்பிக்கை வையுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். எரேமியா 20:13.